எல்லாமே நல்லபடியா நடக்குமா? நீ ஃபீல் பண்ணாத. ஆமா, உனக்கு பிரின்ஸ் எப்படி தெரியும்? ஏங்க அது வேற லெவல் லவ் ஸ்டோரிங்க. என்னது வேற லெவல் லவ் ஸ்டோரியா? புரியலையே. என் அம்மாவுக்கு பிரின்ஸ் அண்ணாவை ட்ரீமில் தான் தெரியும். என்னது ட்ரீமா? ஆமாங்க, ட்ரீமில் தான் தெரியும். எனக்கு புரியல. கொஞ்சம் விளக்கமா சொன்னா நல்லா இருக்கும். அதுவா, அது வந்து இவங்க ட்ரீமில் தான் பிரின்ஸ் அண்ணாவை பார்த்துருக்காங்க. ரொம்ப லவ் பண்ணியிருக்காங்க. பிரின்ஸ் அண்ணா எப்படிப்பட்டவர்ன்றத அவளோட ட்ரீமில் தான் அவளுக்கும் தெரியும். மெடிக்கல் மிராக்கல்மா? அவ்வளோ உனக்கு தெரியுமா அவனை பத்தி? அதுவும் ஒரு ட்ரீம்ல? ஆமாண்ணா, எல்லார்கிட்டயும் சொன்னாலும் காமெடின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் என் ரியல் லைஃப்பில் இது நடந்திருக்கு. அவனை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. எங்கள் லவ் மோதல்ல தான் ஆரம்பிச்சது. அது காதலில் தான் முடியும்னு நானும் நம்புகிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணா அவனை. அப்புறம் ஏமா அவன்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்க? நீங்களா மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், நானா சண்டை போடுறேன்? நீ சண்டை போடலதான், அவன் தான் ஏதாவது பேசிட்டு இருப்பான். இல்லைண்ணா, நான் சண்டைலாம் போடல. அவருக்கு என்ன பிடிக்குமானே தெரிய மாட்டேங்குது. ஒரு சைடு பார்த்தா என்னை ரொம்ப பிடிக்கிற மாதிரியே தோணுது. ஒரு சைடு பார்த்தா என்னை அவருக்கு சுத்தமாக பிடிக்காத மாதிரியும் தோணுது. ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கேண்ணா. ஆனால் அவர் மனசில் நான் இருக்கிறது கன்ஃபார்ம். அது மட்டும் எப்படிம்மா கன்ஃபார்ம்னு சொல்ற? ஏன்னா அவர், உங்களுக்கு அது புரியும்ண்ணா. எனக்கு எதுவுமே புரியலம்மா. அது ஒரு நாள் புரியும்ண்ணா. நான் இப்போ என்ன சொன்னாலும் நீங்கள் அது ஒரு காமெடியாக தான் நினைப்பீங்க. உங்களுக்கு அது ஒரு நாள் புரியும்ண்ணா. சரிம்மா சரிம்மா. அவர் என்ன லவ் பண்ணுறாரு, ஆனால் அதை அவர் வாயாலே என்ன சொல்ல வைக்கணும் நம்ம. கண்டிப்பாம்மா. உனக்காக அண்ணன் நான் இருக்கேன், நான் ஹெல்ப் பண்றேன். ஏன் இந்த அம்மாவுக்கு மட்டும்தான் அவன் அண்ணனா இருக்கானா? ஏன் அஷ்மி அம்மாவுக்கு நான் அண்ணனா இருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அண்ணன் தங்கச்சிக்குள்ள எதுக்குமா தேங்க்ஸ் சொல்றேன்? அப்ப நான் வேற யாரோவா? ஐயோ அண்ணா, அப்படிலாம் எதுவும் இல்லைண்ணா. சரி சரி, ஓகே, தேங்க்ஸ், வாபஸ் வாங்கிக்கிறேன். நீ இப்படியே ஹாப்பியா இருக்கணுமா? அதுவே அண்ணனுக்கு போதும். ஓகே, நான் கண்டிப்பாக இருப்பேன். உங்கள் ஃப்ரெண்டு என் கூடவே இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். என்ன என்ன நடக்குதுங்க? நானும் எங்கள் அண்ணனும் பேசிகிட்டு இருக்கோம். ஆமா, நானும் என் தங்கச்சி பேசிட்டு இருக்கோம். அது தெரியுது எனக்கு. அப்புறம் என்ன மேடம் உங்களுக்கு? ஒன்றுமில்லை அரசே. இந்த நக்கல் பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. சரி சரி, ஓகே, அதெல்லாம் விடுங்க. இது என்னது இது? என்னதுமா? அதான் அது. எது அஷ்மி? எனக்கு புரியல, புரியுற மாதிரி சொல்லு. இல்லைண்ணா, இவ்வளோ நேரம் கை பிடிச்சிட்டே இருக்கீங்களே, அதான் கேட்டேன். ஓ, அதுவா? நாங்க எப்பயுமே கையை பிடிச்சிட்டே தான் இருப்போம், கையெல்லாம் விட மாட்டோம். அதே மாதிரி இவளையே நான் யாருக்கும் விட்டு தரவும் மாட்டேன். நானும் யாருக்கும் விட்டு தர மாட்டேன். போதும் பல்ல காட்டுறது. ஜெனி, சொல்லு லட்சுமி. 32 பல்லம் தெரியுது, க்ளோஸ் பண்ணு. ஹிஹி. ஐயா பயமா இருக்கு. சரி சரி போதும், உங்க சண்டையை நிறுத்துங்க. ஐயா நாங்கள் ஒன்றும் சண்டையே போடலையே, எங்களுக்குள்ள சண்டைலாம் வராதுண்ணா. தெரியுது தெரியுது பார்த்தா. சரி அண்ணா, பிரின்ஸ் வந்து உங்ககிட்ட பேசுவான், பார்த்து கொஞ்சம் பேசுங்கண்ணா. அண்ணன் கிட்ட சொல்லிட்டு இல்லம்மா, அண்ணன் பார்த்துக்கிறேன். பிரின்ஸ் வாயாலேயே அவன் மனசுல நீ தான் இருக்கன்றத ப்ரூவ் பண்ணுவான். ஓகேவா? நீ ஃபீல் பண்ணாத. ஓகே அண்ணா. அண்ணா இருக்கும்போது நான் ஏன் ஃபீல் பண்ண போகிறேன்? ஏன் தங்கச்சி இல்லை, அப்படிதான் இருப்பேன். சரி சரி போதும், உங்கள் அண்ணன் தங்கச்சி பாசம். ஜெனி, சொல் லட்சுமி. என் லவ்வை சேர்க்குறேன்னு சொல்லிட்டு உன் லவ்வை கன்ஃபார்ம் பண்ணினியடி. சரி சரி, ரைட்டு விடு. அதையே ஏன்டி சும்மா சொல்லிட்டு இருக்க? நல்லா ரெடி நல்லா ரெடி. எப்பா எவ்வளோ பெரிய வாழ்த்து. தேங்க்ஸ் லட்சுமி. அப்புறம் என்ன, டூயட் பாட போலையா? போகணுமா போகணுமா? நீங்களாம் டூயட் பாட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா என்னால் தாங்க முடியாதே. நீங்களாம் டூயட் பாடும்போது நாங்கள் பாடக்கூடாதா? அப்படி சொல்லலை. பார்த்தோம் பார்த்தோம் உங்களோட டூயட் சாங்லாம். பார்த்துட்டீங்களா? ஆமாம் ஆமாம். சரி, நான் இப்போ என்னென்ன பண்ண போகிறீங்க? அதாம்மா, நீ தானே சொன்ன இந்த மாதிரி பிரின்ஸ் வந்து என்னை பார்ப்பான் பேசுவான்னு. அவன் வரட்டும், வந்ததுக்கப்புறம் எல்லாம் பார்த்துக்கலாம். ஓகே அண்ணா. சரிம்மா, நீங்கள் கிளம்புங்க. பிரின்ஸ் அப்போவே வரான்னு எனக்கு கால் பண்ணான். அவன் வந்துட்டான்னா ப்ராப்ளம் ஆகிடும். அப்புறம் நம்ம போட்ட பிளான் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். ஓகே அண்ணா, நான் கிளம்புறோம். மேடம், கையை விட்டு வாங்க மேடம். நான் கை விட மாட்டேன். ஏய், இப்போ கையை பிடிச்சிட்டு இருக்கியே, அதை மட்டும் விட்டுட்டு வாடின்னு சொன்னான்டி. நான்லாம் விட்டு வர மாட்டேன். வாங்க, நீ டைம் ஆகுது, அப்புறம் அவன் வந்துடுவான். ஆமாம் மேடம், நீங்கள் கிளம்புங்க. அப்புறம் அவன் வந்துட்டான்னா பிரச்சனை ஆகிடும். சரிங்க சார்.
பாரு, இவ்வளோ நேரம் நான் சொன்னேன் கேட்கவே இல்லை. இப்போ உங்க அவரு சொன்ன உடனே கேட்குறீங்க. கலாய்க்காத அஷ்மி. ஹலோ மேடம், நீங்கள் அப்படி தான் நடந்துக்கிறீங்க. சரி சரி, நீ பார்த்து சேஃபாக போ ஜெனி. நான் உன்னை வந்து அப்புறமா மீட் பண்ணுறேன். ஓகேவா மேடம்? சரிங்க. எல்லாத்துக்கும் சரிங்க தானா? ஐயோ ஜெனி, என்னால் முடியல, வா போகலாம். கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரனே அஷ்மி. வா ஜெனி, ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுவான். போகணுமா? போய் தான் மேடம் ஆகணும். இப்போ நீங்கள் போங்க, ஈவினிங் நான் உங்களை மீட் பண்ண வரேன். அப்போ உங்களுக்கு பிடிச்ச கிட்கேட் வாங்கிட்டு வரேன். எனக்கு கிட்கேட் பிடிக்கணும், உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னை பற்றி தெரிஞ்ச உங்களுக்கு உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? நான் வேற ஆரம்பிச்சிருவேன் அப்புறம். சரிம்மா சரிம்மா, இருது அனுப்பிடுறேன். மேடம் இப்போ போயிட்டு வாங்க மேடம். நான் ஈவினிங் உங்களை கண்டிப்பாக மீட் பண்ண வரேன். பாரு, அஷ்மி அழவே ஆரம்பிச்சிடும் அப்புறம். சரி, நான் போயிட்டு வரேன், நீங்கள் வாங்க. சரி சரி, நான் வரேன். சரி, போகிறதான் போகிற, ஒரு லவ் யூ சொல்லிட்டு போ. ஐயோ, எனக்கு வெக்கமாக இருக்கு, நான் சொல்ல மாட்டேன். சொல்லிட்டு போ. போய் சொல்லாம போற. ஐ லவ் யூ குமார். ஏய் ஒல்லிக்குச்சி நில்லு. ஐயோ, நான் நிற்க மாட்டேன். நின்னா நீங்கள் லவ் யூ சொல்லுவீங்க. எனக்கு ஒரே வெக்கமாக இருக்கு. நான் போயிட்டு வரேன், பாய். ஏய் ஒல்லிக்குச்சி, ஈவினிங் மீட் பண்ணணும். ஓகே ஓகே, மீட் பண்ணலாம், பாய். எப்படி ஓடுது பாரு. ஐயோ, இவன் வேற வரேன்னு சொன்னான். சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். மச்சான், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறியாடா? இல்லடா இல்லடா, இப்போதான் கொஞ்ச நேரம் முன்னாடி தான் வந்தேன். ஏதாவது காஃபி குடிச்சியா மச்சான்? குடிச்சேன்டா. வேற ஏதாவது சாப்பிட்றியா மச்சான்? எதுவும் வேணாம். என்ன இன்னைக்கு சாருக்கு ரொம்ப அக்கறை கூடுது? அது ஒன்றும் இல்லை மச்சான், அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேச போற மச்சான், சொல்லு. ஒரு லவ் விஷயம் மச்சான். என்னது, லவ்வா? ஆமாண்டா. யாருக்குடா? அதை நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.